காவேரியும் நம்ம அம்மாவும் சேர்ந்து இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண விஜய் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. சாரதா கிட்ட சொல்லி சொல்லி பொறிக்கிறாரு. சாரதாவும் இதை பார்க்கல மாப்பிள்ள. நேற்றே காவேரி கிட்ட சொன்னா, ஆனால் இருந்தாலும் இந்த அளவு இவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல. அந்த குழந்தை அம்மா பாசத்துக்காக எவ்வளோ நாள் ஏங்கிட்டு இருந்தா, இப்போ அந்த பாசம் கிடச்சிச்சு மாப்பிள்ள, எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. என்ன தான் காவேரி இவ்வளோ பாசத்தை கொட்டினாலும் அவள் மனசில் நான் இல்லையே அத்தை, என் மேலே எந்த பாசமும் அவளுக்கு வர மாட்டேங்குதே, என்னை அவள் ஏற்றுக்க மாட்டேங்கிறாளே, என்ன தான் அத்தை பண்ணுறது அப்படின்னோடனே, மாப்பிள்ள காலங்க எல்லா புண்ணையும் ஆற்று மாப்பிள்ள, சீக்கிரமாகவே காவேரி மனசு மாறும், இவ்வளோ தூரம் உங்கள் குழந்தைய விரும்புகிறவ உங்களையும் விரும்புவா வைப்ப, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, நான் அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே பாரு காவேரி, அம்மாவை பார்த்தா உனக்கு பாவமாக இல்லையாடி, இன்றைக்கி என்ன அந்த குழந்தை உன் மேலே எவ்வளோ பாசத்தை கொட்டினா, நீயும் அவள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்க, கடைசி வரைக்கும் இந்த பாசம் நிலைக்கணும் இல்லடி, இந்த அம்மா உனக்கு வேணும்னா நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லடி அவங்க அப்பாவை அப்படின்னா, அது மட்டும் முடியாதுமா என்னால், அம்முக்கு காலம் ஃபுல்லாக அம்மாவை இருக்க கூட நான் தயாராக இருக்கேன், ஆனால் அவருக்கு பொண்டாட்டியாக இருக்க நான் தயாராக இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க. இதை கேட்ட சாரதா என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே விஜய் எப்பவும் போல் சாரதாக்கு பார்க்க வராரு. அப்போ இந்த மாதிரி நடந்த விஷயத்தையெல்லாம், காவேரி சொன்ன விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, எனக்கு என்னமோ மனசு மாறும்னு தோணல மாப்பிள்ள, அவருக்கு பழைய நினைவு வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சரியாகவும் தோணுது அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாரு. அத்தை எனக்கு ஒரு ஐடியா தோணுது அத்தை, என்ன ஐடியா மாப்பிள்ள அப்படின்னோடனே, காவேரிக்கு பழைய நினைவு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணால் என்ன அத்தை அப்படின்னோடனே, எப்படி மாப்பிள்ள அதுவே வந்தால் உண்டு, நம்ம எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது டாக்டர் சொன்னாலும் சொன்னீங்களே, அதுவே வர்றதுக்கு ஆனால் முயற்சி நம்ம பண்ணுவோம் அத்தை அப்படின்னோடனே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள, எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை அத்தை, இவ்வளோ நாளாக நம்ம காவேரியை வற்புறுத்த பார்த்தோம், ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, என்னை யாருமே முதலாக தான் விரும்பி இருக்கணும், முன்னாடி விரும்பணும், வேறு ஒரு பொண்ணை விரும்பணும், எனக்கு வேணான்னு சொல்கிறா, அந்த மாதிரி அவர் மனப்பக்குவத்தில் இருக்கிற பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவள் என்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, ஏற்றுக்க மாட்டா, எப்படியோ எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நினைப்பா, அதே மாதிரி அவளுக்கும் ஒரு அலைன்ஸ் பார்க்குறா, இதெல்லாம் நல்லாவா இருக்காத்த அப்படின்னோடனே, எனக்கும் அதான் மாப்பிள்ளை, எனக்கு ஒன்றும் புரியலன்னொன்னே, எனக்கு என்னமோ காவேரி மனசு மாறணும், அவளுக்கு பழைய நினைவு வரணும் அத்தை அப்படின்னோடனே, சரிங்க மாப்பிள்ள, இப்போ நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடலாமா காவேரி கிட்ட, எனக்கே ஒரு டைமில் அப்படி தான் தோணுது, அவள் வேணும்னே அந்த ஆள் உங்களை பேசும்போது எனக்கு சம்பு கோவமாக வந்துடும், அவர் ஒன்றும் அந்த ஆள் இல்லடி, உன் புருஷன்டி அப்படின்னு சொல்லலாம்னு தோணும், வாயாக துடிக்கும், அத்தை சொல்லிட போகிறீங்க என்னோட சொல்லணும் தான் தோணுது, அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன ஆகுமோன்னு பயத்தில் சொல்லாமே இருந்துடுவோம் மாப்பிள்ள, இந்த மாதிரி என்னை ரொம்ப தொல்லை பண்ணியிருக்கா மாப்பிள்ள, டார்ச்சர் பண்ணியிருக்கா மாப்பிள்ள அப்படின்னோடனே, எனக்கும் புரியுது அத்தை, அதுக்கு தான் ஒரு வழி வச்சுருக்கேன் அத்தை, என்ன வழி மாப்பிள்ள, காவேரி முன்னாடி இருந்த இடம், அவளை நான் கூட்டிகிட்டு போன இடம் எல்லாத்தையும் காவேரி கூட்டிகிட்டு போனா அத்தை, பிக்னிக் கூட்டிகிட்டு போயிருக்கேன் வெளியெல்லாம், அதே மாதிரி பீச்சிலலாம் நாங்கள் சுற்றிருக்கோம், அதே மாதிரி நிறைய இடத்துக்கு நாங்கள் போயிருக்கோம்ல அத்தை, ஆமாம் அந்த இடத்துக்கெல்லாம் மறுபடியும் காவேரி நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அத்தை, அப்போ அவளுக்கு பழைய நினைவுகளாக வர சான்சஸ் இருக்குல்ல, இப்போ ஒரே இடத்துல இருக்கிறதால தானே அவளுக்கு அந்த சான்சஸ் இருக்குது, பழையபடி வரும்ல அத்தனை, என்ன மாப்பிள்ள இப்படி சொல்கிறீங்க, உங்களை பார்த்தே அவளுக்கு எந்த ஞாபகமும் வரல, இப்போ அந்த இடங்கள்லாம் பார்த்தா ஞாபகம் வரும் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னா, அத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அத்தை, இப்படியே இருக்கிறத காவேரிக்கு ஏதாவது ஒரு வழியில் உண்மை தெரிஞ்சால் நல்லது தானே அத்தை அப்படின்னோடனே, சரிங்க மாப்பிள்ள நீங்கள் சொல்கிற மாதிரி செய்வோம், ஆனால் காவேரி இதுக்கு ஒத்துக்கணும்ல, காவேரி அங்கெல்லாம் வருவாளா அப்படின்னோடனே, அத்தை உங்கள் கையில் தான் அத்தை இருக்குது, நீங்கள் எப்படியாவது பேசி காவேரியை கூட்டிகிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரிங்க மாப்பிள்ள நான் எப்படியாவது காவேரி கிட்டே பேசுகிறேன், இப்போது ஸ்கூல் லீவ் வருதுல்ல, ஸ்கூல் முடிஞ்சு எல்லாருக்கும் லீவ் விட போகிறாங்க, இந்த லீவில் நம்ம ஓகே பண்ணலாம், சரியா அத்தை அப்படின்னோடனே, சரிங்க மாப்பிள்ள அப்படின்றாங்க. சரிங்க மாப்பிள்ள ஸ்கூல் லீவில் போகலாம் தான், ஆனால் அவள் ஸ்கூல் லீவில் நேராக அவங்க அக்கா வீட்டுக்கு போயிடுவாளே, கொடைக்கானல் போயிடுவா மாப்பிள்ள அப்படின்னோடனே, பார்த்துக்கலாம் அத்தை என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம் அப்படின்னோடனே, சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஐடியா பண்ணுறாங்க.